வணக்கம். நான் பேசுகிறது கேட்குதுங்களா? கிளியர்? ஓம் பிரகாஷ் வணக்கம். லதாமா வணக்கம். நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்குங்களா? நல்லா கேட்குதா? சம்பத் வணக்கங்க. ஜெயஜோதி வணக்கம். கிளியர்? ஓகே, தேங்க்யூ. சுனிதா ரூபேஷ் வணக்கம். ஓம் பிரகாஷ் சரிங்க. ஓகே, இன்றைக்கி பேசுகிறதுக்கு கொஞ்சம், புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹார்டான கண்டென்ட் எடுத்திருக்கோம். பிரெயினை ட்ரில் வாங்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட, ரகுராமன் வணக்கங்க, கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எந்தோட நீங்கள் இந்த செஷன் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்கோம். இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க, சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்போம். நாம் சின்ன வயசில் ஸ்கூலில் பிடிக்காமல் அல்லது கொஞ்சமாக பிடிச்சு அல்லது புரியாமல் அல்லது கொஞ்சமாக புரிஞ்சு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் படிச்சிருப்போம். இன்றைக்கி உங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பேசிக்காக நாம் தெரிஞ்சே ஆக வேண்டிய சில சயின்ஸ், அறிவியல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது எப்படி ஸ்பிரிச்சுவலோடு கனெக்ட் ஆகுது, ஆன்மீகமும் அறிவியலும் எங்கே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால் இந்த ரெண்டையும் ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்லியாக மாற்றி கொடுக்கணுங்கிறதுல இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸ்வர்ணா வணக்கம், கேட்குதுங்கிறீங்க, சந்தோஷம். சுதா வணக்கம். ஸோ யாருக்கெல்லாம் சயின்ஸ் அலர்ஜின்னு தெரியல, எனக்கு சயின்ஸ் அலர்ஜி. எனக்கு பிடிக்காது, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. தரன்னு இழுத்துட்டு போய் தான் என்னுடைய ஸ்கூல் வாழ்க்கைகள் போயிருக்கு. நிறைய ஆப்சண்ட் ஆகிட்டு வீட்டில் படுத்துட்டு ஜாலி பண்ணுற ஆளாக தான் நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அன்னைக்கு புரியாததெல்லாம் இன்றைக்கி நான் தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நானே தள்ளப்பட்டுட்டேன். என் துறை வைத்தியமாக இருக்கிறதால, என் துறை தினமும் நான் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதால ஐ ஹாவ் டு பே அட்டென்ஷன் எ லாட் அப்படிங்கிற இடத்துல என்னோடய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இந்த சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போச்சு. கொஞ்சம் நாட்களாகவே இது சார்ந்து என்னை நிறைய சீனியர்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சயின்ஸை கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம், புரியலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட தள்ளி வச்சுட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு நான் வளைஞ்சு கேட்டேன்னா எனக்கு ஏதாவது வருமா அப்படின்னு கேட்க பார்த்தோம். நிறைய நல்ல செய்திகள் கிடச்சிருக்கு. அதை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் டெசிஷனாக மாறி இருக்கு. நேற்று தான் இந்த தலைப்பு டிசைட் பண்ணேன். ஒரு வீடியோ டிஸ்கோர்ஸ் கேட்கும்போது அவங்க ஒரு ஃப்ளாஷில் ஒரு லைன் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஒரு லைனை விரித்து இன்றைக்கி ஒரு செஷனாக மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. இது யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எப்போவுமே நாம் சொல்கிற ஒரு சென்டென்ஸுக்கு எவிடன்ஸ் இருக்கா, சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் இது என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் யாராவது கேட்குறவங்க அல்லது இப்படியான சுச்சுவேஷனில் நாம் இருந்திருப்போம், நம்மளை கேட்டிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆன்சர் தெம் அப்படிங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, அறிவியல், சயின்ஸ் அப்படின்னா என்ன?
நமக்கு சயின்ஸ் அப்படின்னாலே ஏதோ லேபு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிஸ்டம்ஸ் இதெல்லாம் இருந்து நாம் வந்து லைஃப்பை வந்து அங்கே எதையோ ஒர்க் பண்ணுறோம், லைஃப் பற்றின சமாச்சாரங்கள் அங்கே வந்து வேலிடேட் பண்ணப்படுது, அந்த மக்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணால் தான் எனக்கு எல்லாமே சரியாக புரிய வரும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் தாட்டுக்குள்ளே நம்மளை போட்டுட்டாங்க. எப்படின்னா பள்ளிக்கூட பாடங்களின் மூலமாக சயின்ஸ் தான் எல்லாத்தையுமே இன்டர்ப்ரெட் பண்ணும், சயின்ஸை தவிர்த்து நாம் எதையுமே ரிலை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்மளை போட்டாங்க. பட் யதார்த்தம் அது அல்ல. சயின்ஸ்னால் என்னன்னா, சயின்ஸ் இஸ் அ வே ஆஃப் நோயிங் திங்ஸ். அறிவியலின் மூலமாக ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அறிய முற்படலாம். இது வந்து ஒரு வகையான செய்தியை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் சயின்ஸினுடைய பேஸ். இதில் வந்து நிறைய நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்கன்னா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் கேட்கும்போது வாட்ஸ் த ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க. சயின்ஸுங்கிற உலகத்தில் ப்ரூஃபுங்கிற ஒன்றே கிடையாது. சயின்ஸ் வந்து எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறதுனா, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பெஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன், இதை நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இதை இப்படி பார்க்குறேங்கிறதுக்கு 2-3 எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எவிடன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவேன். அந்த எவிடன்ஸை தான் இவர்கள் ப்ரூஃப்னு உல்டா பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சினிமாக்களில் வந்து கோர்ட் சீன் வரும். அதில் வந்து எவிடன்ஸு, சாட்சி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோன்னு சொல்லுவார். படம் பார்க்குற நமக்கு தெரியும், சாட்சி சொல்கிறத வச்சு ஜட்ஜு தப்பாக முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாட்சி வந்து அவனுக்கு வந்து சரியாக புரியாமல் கூட அவன் சொல்லலாம், பொய் சொல்கிறான்னு இல்லை, சரியாக புரியாமல் கூட சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுபோல் சயின்ஸில் வந்து பெஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு தே ரிலை ஆன் எவிடன்ஸ். எவிடன்ஸில் அவங்க உட்கார்ந்துருக்கிறதாலேயே அவர்கள் உண்மை பிக்சரை நமக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ எவிடன்ஸ் வந்து கொஞ்சம்தான் கண்டென்ட்டை கொடுக்கும். அதை விட இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷனும் அதற்கான எவிடன்ஸும் வந்துச்சுன்னா சயின்ஸ் தன்னை அப்கிரேடு பண்ணிக்கும். அன்னைக்கு வரைக்கும் இது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி இது வேறு அப்படின்னு ஒத்துக்கும். நியாயமான உண்மையான சயின்ஸ் வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் வந்து வணிகமயமாகி, அரசியல் மயமாகி, நிறைய ஆதாயங்களை தேடி இப்படியெல்லாம் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் டைல்யூட் ஆகியும் போயிருக்கு. பட் ரொம்ப வெகு சிலர் மட்டும் அன்காம்ப்ரமைஸ்டாக சயின்ஸுக்காக உட்காருவாங்க. அவர்கள் கூறுகின்ற அறிவியலை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் என்ன சொல்லி கொடுத்துச்சு? நாம் ஸ்கூலில் படித்த ஃபிசிக்ஸ் என்ன ஃபிசிக்ஸ்? ஏன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா, இப்போது நம்ம உடம்புல கெமிஸ்ட்ரின்னு ஒன்று பார்க்குறோமா, என் உடம்பு வந்து பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய உடம்புல வந்து உயிர் இருக்குதுங்கிறத பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே கீழே ஆதாரமாக இருக்கக்கூடியது ஃபிசிக்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸ் தான் அடிப்படையாக இந்த யூனிவர்ஸ் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கு, இந்த கிரியேஷனோட பேஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப சின்சியராக ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்குதுன்னா அது வந்து ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த ஃபிசிக்ஸில் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தை வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து பிரித்து 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 பார்த்தா அது வந்து கடைசியாக ஆட்டமாக இருக்குது, மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 2000 வருடங்களுக்கு முன்பே பேசப்பட்ட ஒரு சமாச்சாரம் தான். இந்த ஆட்டம்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவரோட பேர் மறந்துட்டேன். டெமோக்ரட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. டெமோக்ரட்டிஸ் வந்து த வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னாரு. இந்த ஆட்டம் வந்து நாட் ஜஸ்ட் அன் ஆட்டம்னு ஆட்டமை உடச்சி பார்த்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு சயின்ஸுக்கு வந்து 1600 வருடங்கள் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அப்போது ஒருத்தர் வந்து அந்த ஆட்டமை உடச்சி பார்த்து இந்த அதாவது இப்போ நீங்கள் ஒரு முடியை எடுக்கிறீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறீங்கன்னா முடிக்குள்ளே வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் சொல்ல வர்றதுக்கான மீனிங், அந்த ஆட்டம் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. பட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், அந்த ஆட்டமை உடச்சி ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார்.
அவர் என்ன சொன்னார், எலக்ட்ரான் வந்து இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னாரு. எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது எலக்ட்ரான் வந்து எதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா புரோட்டானையும் நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரானோட காம்போசிஷன் வந்து ஆட்டம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதானா, புரோட்டான் நியூட்ரான் தானா வேர்ல்டு அப்படின்னா இல்லை, புரோட்டான் நியூட்ரான் இல்லை, புரோட்டான் நியூட்ரானுக்குள்ளே குவார்க்ஸ் ஒன்று இருக்குது, அது அப் குவார்க் டவுன் குவார்க்னு பிரிஞ்சிருக்கு, அது ஹிக்ஸ் போசான்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக போயிட்டுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அறிமுகம் மட்டும்தான். ஆனால் எலக்ட்ரானை இவங்க கண்டுபிடிக்கும் போதே இன்னொரு அதிசயம் நடந்துருச்சு. இவங்க என்னைக்கு வந்து எலக்ட்ரான் ஆட்டமை உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு என்னைக்கு இவங்க ஸ்மெல் பண்ணாங்களோ அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் அப்படின்னா, இதுக்கு நடந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுகளை எல்லாம் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடி பெட்டியை எடுத்துக்கிட்டாங்க. கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த வேர்ல்டை ஃபண்டமெண்டலாக இந்த வேர்ல்டு எதனால் ஆயிருக்கு அப்படின்னு தேடணும்னா இந்த காலி பெட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லையே, அது எதனால் ஆயிருக்கு? கேஸால் ஆயிருக்கு. கேஸுங்கிறது என்ன? அது ஒரு டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸை வச்சுருக்கு. அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே என்ன இருக்குது? ஆட்டம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு, சரி அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம், கம்ப்ளீட் வேக்கம் அந்த கண்ணாடி பெட்டி, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு கடிகாரத்தை அலாரம் வச்சு, கண்ணாடி பெட்டிக்குள்ளே கடிகாரத்தை வச்சு காற்று எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அலாரம் அடிச்சதுன்னா காற்று வழியாக தானே சத்தம் ட்ராவல் ஆகும், ஒளி ட்ராவல் ஆகும். அப்போ காதுக்கு கேட்கக்கூடாது இல்லையா, அது கேட்கலை. வா, காற்று எல்லாத்தையும் எடுத்தாச்சு, சத்தமே கேட்கலை, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அப்போ இந்த யூனிவர்ஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், டேய் ஒன்றுமே இல்லைன்னா கடிகாரம் அங்கே இருக்கிறது உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மீடியமில் கடிகாரத்துலேருந்து பட்டு லைட்டு உன் கண்ணுக்கு வருது. ஸோ லைட்டு தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள் உள்ளே உட்காந்துருக்குன்னு ஃபோட்டான்னு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ ஃபோட்டான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஸோ வேக்கம் ஸ்பேஸ்லேயும் ஃபோட்டான் வந்து இப்படி அப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன இன்னொரு யோசனைக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கிள் தானே. ஸோ ஆட்டமை உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் அந்த எலக்ட்ரானை வந்து இன்னும் க்ளோஸாக பார்த்தா எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கிளாக இல்லை, வேவ் ஆஃப் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு, அப்படியே வைப்ரேட் ஆகிட்டுருக்கு, வேவ் மாதிரி. அப்போ இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, அப்போது இது வந்து பார்ட்டிக்கிளா இல்லை வேவா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிஹேவியரை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா, வேவ்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? இப்போ தண்ணியில் கல் போட்டால் வேவ் வரும், சவுண்டு வந்து அப்படியே, இப்போ நான் பேசுகிறேன்னா இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்கும் அட் அ டைமில் கேட்கும், ஏன்னா சவுண்டு ட்ராவல்ஸ் இன் வேவ் ஃபார்மேட். லைட் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுது, அதுவும் வேவ் ஃபார்மேட் தான். ஆனால் வேவா பார்ட்டிக்கிளான்னு ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு எலக்ட்ரானுக்கு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எலக்ட்ரானை ஒரு கன்லேருந்து ஷூட் பண்ணால், எலக்ட்ரான் கன் வச்சு ஷூட் பண்ணால் அந்த எலக்ட்ரான் போய் ஒரு ஸ்க்ரீனில் தொட்டுச்சுன்னா எப்படி படுது அப்படிங்கிறத வச்சு அதை வேவா பார்ட்டிக்கிளான்னு டிஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க. டபுள் ஸ்லிட்டுனா இப்படி ரெண்டு, இப்படி இது ஒரு ஸ்லிட்டு, இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, இந்த மாதிரி இன்னொரு ஸ்லிட்டு வச்சு ஒரு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுட்டாங்க. இப்படி வச்சுட்டாங்க, இதுக்குள்ளேயும் எலக்ட்ரான் போகலாம், இதுக்குள்ளேயும் எலக்ட்ரான் போகலாம், இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சாச்சு. இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் எலக்ட்ரானை ஷூட் பண்ணால் எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கிளாக இருந்தால் இது வழியாக போய் ஸ்க்ரீனை தொடணும், இல்லை இது வழியாக போய் ஸ்க்ரீனை தொடணும்ல, அதான பார்ட்டிக்கிளோட நேச்சர். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, எலக்ட்ரானை ஷூட் பண்ணால் ரெண்டு வழியாகவும் போய்
வேவ் மாதிரி போய் 2 வேவ் தொட்டு ஸ்க்ரீனில் வந்து 4 கோடு 5 கோடெல்லாம் விழ ஆரம்பிச்சது. 5 இடத்துல பார்ட்டிகிளாக பதிய ஆரம்பிச்சது. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. எப்படி இது நடக்கும்? ஏன்னா தண்ணியை அப்படி வீசுனீங்கன்னா தான் தண்ணி ரெண்டும் கிளாஷ் ஆகி ஸ்க்ரீனில் போய் படும்போது லைன் லைனாக படும். நீங்கள் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கூகுள் பண்ணியோ இல்லை யூடியூப்லேயோ பாருங்கள். ஸோ இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னைக்கு செஞ்சாங்களோ அன்னைக்கு என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இது வந்து வேவ் இன் நேச்சர் நாட் பார்ட்டிகிள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே காற்றை நீக்கிட்டு லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட் சைடு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுச்சு, கண்ணாடிக்குள்ளே தான் காற்று இல்லைல்ல, நாம் வந்து ஒரு ஃபிலமெண்ட்டை வச்சு எரிய வச்சா லைட்டு ட்ராவல் ஆகிரும்ல, நம்ம லைட்டை கண்டுபிடிக்கலாம், அந்த லைட்டை அணையாதில்ல அப்படின்னு யோசிச்சு தான் எலக்ட்ரிசிட்டி பல்ப் வந்தது. ஸோ உலகம் ஃபண்டமெண்டல் ஆஃப் த யூனிவர்ஸை வந்து எப்படி அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கும் மனிதர்களுடைய பயன்பாட்டிற்கும் ஒரு ஸ்டஃப் வெளியே வந்துருச்சு. அது பல்பு. பட் இந்த வேக்கமை வச்சு தான் நிறையா கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் செல்ஃபோன் வரைக்கும் இன்றைக்கி நமக்கு ஓடுது. ஓகே, அது தனி சப்ஜெக்ட். பட் இது வேவா பார்ட்டிகிளா அப்படின்னு நிறைய மக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய சண்டை நடந்திருக்கு. ஐன்ஸ்டீனுக்கும் நீல்ஸ் போருக்கும் வேவ் பார்ட்டிகிள் டுவாலிட்டி குறித்து நிறைய சண்டைகள் வந்திருக்கு. இதில் இன்னும் காம்ப்ளெக்ஸான இடங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் நமக்கு அது அவசியம் இல்லைங்கிறதால அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பார்ட்டிகிளாக இருந்தால் இது இப்படி பிஹேவ் பண்ணுது, வேவாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்துச்சு. ஸோ அப்போ எலக்ட்ரான் வந்து வேவ்னா ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும்ல. இப்போ ஒரு 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 மீன் தொட்டியில் தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு கல் போடுறீங்க, வேவ் வந்தால் அந்த வேவ் வந்து ஒரே சமயத்தில் அந்த தொட்டி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்போது பார்ட்டிகிள்னா ஒரு இடத்துல இருக்கும், வேவ்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்சல்யூட்லி கான்ட்ரடிக்டிங். பார்ட்டிகிள்னா நீ டிஃபைன் பண்ணலாம், வேவ்னா டிஃபைன் பண்ண முடியாது. இப்படியான வேரியேஷன்ஸ் வந்துச்சு. இது வந்து அவங்கள இன்னும் வேவ்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு யோசிக்க வச்சுது. அப்போ யோசிச்சு பாருங்க, வேவ் வந்து ஒரு மீன் தொட்டிக்குள்ள எல்லா பக்கமும் இருக்கு. அந்த வேவ்லிருந்து ஒரு டிராப் மேலே வந்தால் அது பார்ட்டிகிளாக மாறிடுது. அப்படி ஒரு வேவ்லிருந்து 2 பார்ட்டிகிள் மேலே வந்தால் கனெக்டட் பார்ட்டிகிள் தானே. அது குழப்பமாக தான் இருக்கும், திருப்பி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என் சந்தோஷத்துக்காக நான் பேசுகிறேன் இதை. ஸோ ஒரு கல் போடுறீங்க, வேவ் கிரியேட் ஆகுது, ரிப்பிள் கிரியேட் ஆகுது. ரிப்பிள்லேருந்து 2 பார்ட்டிகிள் மேலே வந்துச்சுன்னா எதிலையாச்சும் மோதி, இந்த கடல் அலை மோதி சாரல் பறக்கிற மாதிரி எங்கேயாச்சும் மோதி ஏதாவது ஒரு காரணத்தால் 2 தண்ணி துளி மேலே வந்துச்சுன்னா ஒரே வேவ்லேருந்து வந்த 2 பார்ட்டிகிளா, இந்த 2 பார்ட்டிகிளும் ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதற்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு பேர் வச்சாங்க. என்னடா இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, கனெக்டடாக இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வேவுக்கான ஐடியாஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நீல்ஸ் போர்லாம் வேவ்னு தான் நின்னார், ஐன்ஸ்டீன் வந்து பார்ட்டிகிள் நின்னார். இதை வந்து இவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு 1960s பெல்லுங்கிற ஒருத்தர் இதை வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிரூபணம் பண்ணி காமிச்சார், வேவ் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடம் ஐன்ஸ்டீன் வந்து தோற்ற இடம்னு அர்த்தம். இது நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு முக்கியமான ரிவிலேஷன் நடந்துச்சு. திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டன்னிங் ரிவிலேஷன். வேவா பார்ட்டிகிளா டியூவல் நேச்சரா இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இது நிறைய ரிவீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டன்னிங் ரிவிலேஷன் நடந்துச்சு. அது செஞ்சவர் யார் அப்படின்னா கோப்பன்ஹேகன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அது கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் தனியாகவே இருக்குது. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, வேவை அப்சர்வ் பண்ணா, எலக்ட்ரான் கன்லேருந்து நீங்கள் எலக்ட்ரான் அடிக்கிறீங்க, வேவ் ஃபார்மேட்டில் அது போய் ஸ்க்ரீனில் விழுகுது. இதை வந்து எடுத்து பார்த்துட்டு இப்படி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் எலக்ட்ரான் கன்னில் ஷூட் பண்ணும்போதே அப்சர்வ் பண்ணால் அது பார்ட்டிகிளாக தான் போகுது, வேவாக போகலை அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்துச்சு. அதற்கு கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் பேர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேவோ இல்லை எலக்ட்ரானோ
ஒரு ஹியூமன் வந்து இன்டர்பிரட் பண்ணா, பார்த்தா, அப்சர்வ் பண்ணா, அது அதனுடைய நேச்சர் மாறிடுது அப்படின்னு ஒரு முடிவிற்கு வந்தார்கள். அதுக்கு கோப்பன்ஹேகன் இன்டர்பிரட்டேஷன் பேர் வச்சாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ஆஃப் த யூனிவர்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஆட்டம்னாங்க. ஆட்டமை உடச்சிட்டு போய் உள்ள ஒருத்தர் பார்த்து எலக்ட்ரான்னாரு. எலக்ட்ரான் வந்து பார்ட்டிகிளா வேவான்னு கன்ஃபியூஷன் போச்சு. ஐன்ஸ்டீன் வந்து பார்ட்டிகிள்னாரு, நீல்ஸ் போர் வந்து வேவ்னாரு. ஏன்னா வேவ்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணணும். எலக்ட்ரான் கன் வச்சு ஷூட் பண்ணால் 2 ஸ்லிட்டு வழியாக எலக்ட்ரான் போகும்போது வேவ் மாதிரி 2 ஸ்லிட்டு வழியாகவும் பட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைப்ஸ் லைனாக விழுந்துச்சு. அப்போது எலக்ட்ரான் வந்து வேவ்னு முடிவு பண்ணாங்க. வேவை டிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேவ்னா எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. வேவ்லேருந்து வர்ற பார்ட்டிகிள்ஸ் வந்து கனெக்டட் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வருது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கோப்பன்ஹேகன் சொல்கிறாரு, அது வேவாக பார்ட்டிகிளாக மாறுறது உன்னுடைய அப்சர்வேஷனில் மாற்றப்படுது அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் ஸ்டன்னிங் ரிவிலேஷன், அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு இதற்கு பேர். இந்த அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிசிக்காலிட்டியை நீ அப்சர்வ் பண்ணினா அது உன்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபண்டமெண்டல் நேச்சர். இந்த ஃபிசிக்ஸை தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து 100 வருடங்களுக்கு பழைய டேர்ம் தான் அது குவாண்டம்ங்கிறது. பட் இந்த உலகம் சயின்ஸ்னு சொல்கிறது பார்ட்டிகிள் பேஸ்டு சயின்ஸ். பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு அறிவு இமர்ஜ் ஆச்சுன்னா அதுதான் நாம் பார்க்குற ரிடக்ஷனிஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ்னு சொல்லுவோம். ஒன்றை பாகுபடுத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது. குவாண்டம்ங்கிறது ஒன்றை ஒன்றுபடுத்தி பார்க்குறது. பார்ட்டிகிள்னால் தனித்தனி, வேவ்னா ஒன்று. ஸோ குவாண்டம் வேவ் வடிவத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த பார்ட்டிகிள் பேஸ்டு சயின்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி இண்டிவிஜுவல்னு பார்க்க வைக்குது. ஸோ அறிவியல் இன்றைக்கு பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸ் கையில் தான் இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து இன்னும் சக மனிதர்களுக்கு வந்து சேரவில்லை. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை தான் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறேன். பார்ட்டிகிள்னு போகும்போது ரிலீஜியன் அதுக்கு பேர். ஏன் சாமி ஓன் சாமி, ஏன் கஷ்டம் ஓன் கஷ்டம் அப்படின்னு எல்லாம் மாறுது. அப்போ அதுக்குள்ளே கிளாஷ் வருது, ஆப்போசிட் தாட்ஸ் வருது. இல்லை நாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே போக வேண்டியது இருக்குது, எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது எஃபர்ட்டோட. பட் வேவ்னு பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் சேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வருது. ஸோ இந்த வேவ் பார்ட்டிகிள் டுவாலிட்டி, அப்சர்வர்ஸ் எஃபெக்ட், இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வந்த சயின்ஸ் செக்மெண்ட். ஸோ பார்ட்டிகிள் பேஸ்டு ஃபிசிக்ஸில் இந்த உடம்பை வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடாது என்று சொல்வது நம்ம ஈஸ்டர்ன் மெடிசன். ஏன் அப்படின்னா, இப்போ என் உடம்பும் ஆட்டம்ஸால் தானே ஆயிருக்கு, என் உடம்பும் மாலிக்யூல்ஸால் தானே ஆயிருக்கு. என் உடம்புக்குள்ளேயும் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, என் உடம்புலையும் நியூட்ரான் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து வேவா பார்ட்டிகிளான்னு பார்த்தா இந்த உடம்பை வேவா ட்ரீட் பண்ணால் அதற்கு ஈஸ்டர்ன் மெடிசன் இஸ் த வே. இந்த உடம்பும் இந்த மனிதனும் பார்ட்டிகிளாக இயங்குறான் அப்படின்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் மெடிசன் தான் வழி. அப்போது ஈஸ்டர்ன் மெடிசன் என்ன பண்ணுது, இவனை வந்து வேவ் ஃபார்மெட்டுக்கு மாற்ற முயற்சி பண்ணுது, லைஃப்பை வந்து அப்படி புரிய வைக்க முயற்சி பண்ணுது, வைத்தியத்தை வந்து அப்படி பார்க்க சொல்லுது, லைஃப் ஸ்டைலை அப்படி அமைச்சுக்க சொல்லுது. அங்கே இருந்து தான் அது ஆப்ரேட்டே ஆகுது. இந்த இடத்துல நமக்கு கடவுள் அப்படின்னு யாரை எப்படி காண்பிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு இருக்கு. சும்மா ஒரு அடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் சொன்ன வேவ் தேரி ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? வேவ்லேருந்து எமர்ஜ் ஆன ரெண்டு வேவ் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். இதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் தான், ரெண்டும் கனெக்டட் தான். அப்படிங்கும்போது தூண்லேயும் ஒரு கடவுள் இருப்பார், துரும்புலையும் ஒரு கடவுள் இருப்பார், ரெண்டு பேரும் ஒரே கடவுள் தான். நீயும் நானும் கனெக்டடு. இந்த பிரபஞ்சமும் நானும் வேற இல்லை, மைக்ரோ காசம் தான் மேக்ரோ காசம். நானும் என் சக மனிதனும் வேறு இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் வேற இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஆன்மீகம் எவ்வளோ உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்குன்னு பாருங்க.
ஸோ இவர்கள் அனைவரும் சயின்ஸ் என்கின்ற பேரில் புலன்கள் வழியாக அறிந்த ஒன்று. புலன்கள்னா கூட புலன்கள் கிடையாது. அவர்கள் புலன்களை வந்து வசதிக்காக சில மைக்ராஸ்கோப்புகளை சில எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அதை பார்க்குறாங்க. வெறும் புலன்களால் அறியறது இல்லை. ஆனால் இந்த புலன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உபப்புலன் தேவைப்படுது. அதை வச்சு அறிஞ்சு இப்படி ஒரு தியரியை டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது? அப்சர்வ்டு கண்டென்ட்டில் தன்னோட இம்பேக்டை போட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லுது. இதற்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க. அது கோப்பன்ஹேகன் சொல்கிறது வந்து கரெக்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் வந்து ஃபேண்டம் டிஎன்ஏ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். ஃபேண்டம் PHANTOM எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஃபோட்டான் இருக்கு இல்லைங்களா, ஃபோட்டான்ங்கிறது ஒரு பார்ட்டிக்கிள், எலக்ட்ரான் மாதிரி ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஃபோட்டான். இந்த ஃபோட்டானை நிறையா எடுத்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டுடுறாங்க. அது வந்து அப்படியே கேயாட்டிக்காக ஹேஃபசாடாக வித்தியாசமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே நம்ம ஹியூமன் டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, நாம் வந்து செல்களால் ஆகிருக்கோம். செல்களுக்குள்ள பேஸ் ஸ்ட்ரக்சராக டிஎன்ஏ இருக்குது. ஸோ ஹியூமன் டிஎன்ஏவை ஒரு டாட் எடுத்து அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டுடுறாங்க. போட்ட உடனேயே அந்த ஃபோட்டான்கள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ரிதமுக்கும் ஆர்டருக்கும் வந்துடுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஃபேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேர். அந்த ஹியூமன் டிஎன்ஏவை எடுத்ததுக்கப்புறமும் ஃபோட்டான் வந்து அதே மாதிரி ஆர்டர்டாக சீக்வன்ஷியலாக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க? அப்சர்வர்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது மினிஸ்கியூல்லேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருதுங்கிறாங்க. அப்போ இந்த செல்லே செய்யுதுன்னா எத்தனை பூச்சி, எத்தனை பறவை, எத்தனை விலங்கு எல்லாமே எலக்ட்ரான் மேலேயும் புரோட்டான் மேலேயும் இந்த யூனிவர்ஸ் மேலேயும் தன்னோட டிபெண்டன்சியை, தன்னுடைய ஆதிக்கத்தை, இம்பேக்டை வச்சு 24/7 வச்சுருக்கு. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறது. ஃபேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேர். இதை வலியுறுத்துகிற மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய ஃபாதர்னு சொல்லலாம், இல்லை ஃபவுண்டர்னு சொல்லலாம், மேக்ஸ் பிளாங்க்னு பேர். அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் கான்ஷியஸ்னஸ் தாங்கிறார். கான்ஷியஸ்னஸ் இஸ் ஃபண்டமெண்டல்ங்கிறார். அதுதான் இந்த யூனிவர்ஸை வந்து அடிப்படையாக உருவாக்கி இருக்கிறது. நீ கான்ஷியஸ் லேயருக்குள்ளே போகாமல் யூ கேனாட் டீல் வித் திஸ் யூனிவர்ஸ் ஆர் யூ கேனாட் டேக் கேர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த யூனிவர்ஸோட ஃப்ளோவோடு நீ ஒத்தி செய்யணும்னா யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் ஓன் கான்ஷியஸ்னஸ்ன்னு அவர் சொல்கிறார். எவ்வளவு ப்ரொஃபவுண்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஈசாவசியம் இதம் சர்வம்னு ஆரம்பிக்குது ஈஷாவசிய உபனிஷத். அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. எல்லா பக்கமும் ஈசாவசியம்தான் அப்படிங்கிறாங்க. அப்போது மேக்ஸ் பிளாங்க் சொல்கிறாரு. அதற்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சார் ஜன் எக்லஸ் அப்படின்னு ஒரு நியூராலஜிஸ்ட் சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். இவர் சொல்கிறது வந்து எதற்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னா, ஒரு ஜென் கோன் இருக்குது. ஜென் கோன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை நாம் யோசிக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். உதாரணத்துக்கு ஒரு கை ஓசையை கேட்டதுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கை ஓசையா? ஒரு கையில் எப்படி ஓசை வரும்? நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு வேறு புரிய வரும் எது ஒரு கை ஓசையாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமஸ் ஜென் கோன் இருக்குது. என்ன கோன்னா, யாரும் இல்லாத காட்டில் ஒரு மரம் முறிந்து விழுகிறது என்றால் சத்தம் கேட்குமா அப்படின்னு கேள்வி. நல்ல ஃபேமஸான ஜென் கோன் இது. யாருமே இல்லாத காட்டில் மரம் முறிஞ்சு விழுந்தா சத்தம் கேட்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி சயின்ஸில் முக்கியமான கேள்வி. வித்தவுட் த அப்சர்வர் ஹவு கேன் யூ அப்சர்வ் சம்திங் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாம் ஒரு செடியை பார்க்குறோம், பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பச்சையெல்லாம் இல்லை, அது ஏதாவது ஒரு அதிர்வில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அதிர்வு வந்து உன் கண்ணை தாக்குது. அந்த கண்ணு வந்து அந்த அதிர்வுகளை எடுத்துகிட்டு போய் மூளைக்கு ஒரு நிறமாக காட்டுது. கண்ணினுடைய வேலை நிறங்களாக மாற்றி கொடுக்குற வேலையை அது செய்யுது. கண் இல்லைன்னா அங்கே ஒரு நிறமுமே இல்லை. காதும் அதே மாதிரி தான்.
ஏதாவது ஒன்று இங்கே வாங்கி மூளைக்குள்ளே செலுத்திடுது, அப்சர்வ் பண்ணி கொடுத்துருது. அதன் மூலமாக மூளை இது இன்னது, இது சத்தம், இது காட்சி அப்படின்னு எப்படியாச்சும் ஒரு கேட்டகரிக்குள்ளே போகுது. அப்போது வித்தவுட் த அப்சர்வர் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைடு, ஹவு கேன் யூ டெல் திஸ் அப்படின்னு கேட்குது. இதை நான் கேட்கவில்லை, அந்த ஜான் எக்லஸ் அப்படிங்கிற நியூராலஜிஸ்ட் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யூனிவர்ஸில் தேர் இஸ் நோ சவுண்ட், தேர் இஸ் நோ லைட், தெர் இஸ் நத்திங் வித்தவுட் யூ அப்படிங்கிறார். உலகமே கொண்டாடுது இந்த சென்டென்ஸை. நான் கோயம்புத்தூரில் வேலை இல்லாமல் வேலை தேடி சுற்றி கொண்டிருந்த பொழுதுகளில் நானும் நண்பர் கேசவன் அப்படிங்கிறவரும், என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னை அந்த காலத்தில் ஆதரித்த ஆட்கள் அவரும் ஒருத்தர். அவரோடு உணவு சாப்பிடும் பொழுது ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் சொன்ன ஒரு லைனை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, வானம் நீ பார்ப்பதால் தான் நீல நிறமாக தோன்றுகிறது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லுவார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை 2 பேரும் விளையாட்டாக கான்டம்ப்ளேட் பண்ணுவோம். கேசவன் கேட்பார், நான் வந்து இந்த டீயை குடிக்கவே இல்லை, இருக்குது, நான் எதுவுமே சொல்லலை, ஆனால் அந்த டீக்குள்ளேன்னு ஒரு டேஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்பார். அதுக்குள்ளே டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது யார் அப்படின்னு நான் திருப்பி கேட்டுட்ருப்பேன். அதை இன்றைக்கி இந்த எக்லஸ், ஜான் எக்லஸ் அப்படிங்கிற நியூராலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆதிசங்கரர் சொன்னால் நம்மலாம் கேட்க மாட்டோங்க. ஏன்னா ஆதிசங்கரர் வந்து காலாவதி ஆகிட்டார், அவுடேட்டட், அவர் மேலே மரியாதை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் அது வேறங்க. இன்றைக்கி வந்து லேப் அதுன்னு சயின்ஸை வந்து ரொம்ப சூப்பர்லேட்டிவாக அபோவ் த காடாக மனிதர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சயின்ஸ் வந்து கம்ஸ் அண்ட் டச்சஸ் த ஃபீட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அழகாக ஜான் எக்லிஸ் சொல்கிறார், தேர் இஸ் நோ சவுண்ட், தேர் இஸ் நோ லைட் வித்தவுட் தி அப்சர்வேஷன், வித்தவுட் தி அப்சர்வர் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை தான் அவரும் சொல்கிறார், நான் உடம்பு இல்லை, நான் வந்து மனசு இல்லை, நான் வந்து இந்த காட்சி இல்லை, நான் வெறுமனே அப்சர்வர் அப்படின்னு சங்கரர் சொல்லுகிறார். எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு பாருங்கள். குவாண்டம் அறிவியல் சொல்லுவதும், அதாவது இந்த உலகத்தை வேவாக பார்க்கின்ற குவாண்டம் அறிவியல் சொல்லுவதும், உள்ளுக்குள்ளே கான்ஷியஸாக நம்மை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற ஆன்மீகம் சொல்லுவதும் எவ்வளோ தூரம் ஒத்து போகுது பாருங்கள். சயின்ஸ் வந்து கடவுளை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதோ போராடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. சயின்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு கான்ஷியஸ்னஸ் தான் ஃபண்டமெண்டல்னு. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ் அதை இன்னும் ஒத்துக்கலை. ஆதாயங்கள் இருக்குது, வேறு ஆதாயங்களுக்கு, அதனால் அதை ஒத்துக்கலை. வணிக ரீதியான அடையாளங்களை ஆதாயங்களை தாண்டி என்னைக்கு அது சொல்லுதோ அன்னைக்கு தான் மனித குலம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். இல்லைன்னா நாம் இன்னும் பார்ட்டிகிள் பேஸ்டு ஃபிசிக்ஸ்லேயே லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த இடத்துல அடுத்து மேக்ஸ் பிளாங்கோட முக்கியமான கோட்டை ரிமைன் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு விஷயத்தை பார்ப்பதின் மூலமாக, நீ ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணுறது மூலமாக அந்த விஷயத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை மாற்றுறேங்கிறார். இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வருது, உடனே நான் அடடா இது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறேன். அப்படின்னா அது கஷ்டமாக மாறிடுது. எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த தப்பை பண்ணியிருப்போம், அது அப்படியே செயின் ரியாக்ஷனாக எனக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதை வந்து நீ இன்டர்பிரட் பண்ணுற உன்னுடைய விதத்தை நீ மாற்றிக்கொண்டால் அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதே தான் ஒரு மூலிகைக்கு, அதே தான் ஒரு செடிக்கு, அதே தான் ஒரு சாப்பாட்டுக்கு. நீ இப்படி இன்டர்பிரட் பண்ணுற, இதை வந்து ஃபேட்டு, புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு நீ இன்டர்பிரட் பண்ணுற, ஆக்சுவாலிட்டி வேறு அப்படின்னு நம்ம குவாண்டம் அறிவியல் சொல்லுகிறது. வேவ் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாமளும் பாருங்கள், நிறையா நேரம் வேவ்லென்த் எனக்கு அவருக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சி எனக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி எல்லா இன்டர்பிரிட்டேஷன்களும் இந்த வேவ் பார்ட்டிக்கிளுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்குது. இந்த வாழ்க்கையை பார்ட்டிக்கிளாக பார்க்குறவன் கொஞ்சம் ஏமாந்துடுறான், வேவாக பார்க்குறவன் தப்பிச்சிட்றான். உதாரணத்துக்கு பாருங்களேன், மௌனத்திலிருந்து ஒளிகள் பிறக்கின்றன. மௌனம் என்பது அலை, வேவ். ஆனால் ஒளிங்கிறது பார்ட்டிக்கிள். டெஃபினட்டாக அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது. ஒரு இசைக்கலைஞன் சரிகமாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னா எவ்வளோ நாள் இசையமைக்க முடியும்? அளவாக தான் அவங்ககிட்ட சோர்ஸ் இருக்கும்.
ஒரு இசைக்கலைஞன் மௌனத்தை பிடிச்சிக்கிட்டான்னு வைங்களேன், அவனால் he can play with 7 ஸ்வராஸ், he will create wonders in 7 ஸ்வராஸ். அப்போ ஒரு மனிதர் மௌனத்துக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆனார்னா சரிகமாவை கர்நாடக சங்கீதம் போல, இளையராஜா போல அப்படியே பூத்து குலுங்க வைக்க முடியும். இல்லைன்னா மற்ற இசைக்கலைஞர்கள் போல கழுத்தை நெரிக்க முடியும். இந்த இடம், இந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய லைவோட நோக்கம். அறிவியல் தெரியாமல் அறிவியல் கிரேட்னு சொல்லுகின்ற சூழ்நிலையிலேருந்து நாம் வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் கேட்காதீங்க, வெளியே தேடுங்க. நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள் தொண்டை தண்ணி வரலை கத்திட்டு இருக்கான், டே நீங்கள் சொல்கிற சயின்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட், சூடோ சயின்ஸ்னான்னு அழுகிறான். இந்த பக்கம் வாங்க குவாண்டம் சைடு, ஒரு உலகமே புதுசாக விரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, யாருமே போவதில்லை. வேற உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் ஒரு லைன் சொல்லுவார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லுவார். எப்படிங்க ஒரு விஷயம் ஆழத்தில் இருக்கும், அகலத்துலையும் இருக்கும், நீளத்துலையும் இருக்கும், எப்படி இருக்க முடியும்? நுண்ணியமாகவும் இருக்கும். அது வேவோட ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப சட்டில் வேவ். நமக்கு தண்ணியாக தான் தெரியும், கடல் இல்லை ஆறு கிணறு எல்லாம் தண்ணி இருக்குது அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அது அலை மாதிரி இருக்குங்கிறது யாருக்குமே ரியாலிட்டியில் வரல. வி நோ தட் இஸ் வேவ், பட் வேவுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வேவாக பார்ப்பவர்களுக்கு உலகம் வேறு, கடவுள் வேறு, ஆரோக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு, செல்ஃப் வேற, அறிவு வேற, எல்லாமே வேற. பார்ட்டிக்கிளாக பார்க்குறவங்களுக்கு வேற. பார்ட்டிக்கிளாக பார்க்குறவங்க ஒரு சைடுனா, வேவாக பார்ப்பவர்கள் ஒரு சைடு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பார்வை இப்படி, இவர்கள் பார்வை இப்படின்னு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வேணும். அதற்கான ட்ரெடிஷன் தான் நம்ம ஈஸ்டர்ன் ட்ரெடிஷனுங்கிறது என்னுடைய புரிதல். இதை பகுத்தறிவு என்று சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்கய்யா. த ஒர்ஸ்ட் வேர்டு நான் சொல்லுவேன் பகுத்தறிவு அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். பகுத்தறிவுங்கிற பேரில் ஒரு விஷயத்தை சிதைக்கிறோம். ஆனால் குவாண்டம்ங்கிறது பல விஷயங்களை தொகுக்குது. அதனால் தொகுப்புணர்வுங்கிற வார்த்தையை தான் நான் வந்து இதற்கு சப்ஸ்டியூட்டாக பயன்படுத்துகிறேன். பை டைசெக்டிங் சம்திங் யூ கேனாட் நோ ஒன் திங். டைசெக்ட் பண்ணிட்டே போய் கடைசியில் எல்லாம் ஒன்றா தான் இருக்குங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரும்போது ஒன்றா நாம் உணர்றோமாங்கிற கேள்வி வருது. அந்த தொகுப்பு உணர்வில் இருந்து நீங்கள் உலகத்தையோ உங்களையோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும். நான் வேற, நீங்கள் வேற இல்லை. நான் உங்களை திட்டினேன்னா என்ன திட்டினதுக்கு சமம். நான் என்ன திட்டினேன்னா இந்த ஊரையே திட்டினதுக்கு சமம். நான் என்ன அப்யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஊரையே அப்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சமம். இதுதான் அப்சர்வர் எஃபெக்ட்டுங்கிறது. இந்த அப்சர்வர் மோசமாக தன்னை அப்சர்வ் செய்கிறார் என்றால் இந்த யூனிவர்ஸை மோசமாக அப்யூஸ் செய்கிறார் என்று அர்த்தம். என் பக்கத்து வீட்டுக்காரனை நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நான் திட்டுறேன்னு அர்த்தம். அதனால் இது ஆழமாக கற்று உணர்ந்து பெற வேண்டிய ஒரு சமாச்சாரம். நிறைய படிங்க. எனக்கு உதயமானதை நான் சொல்லிட்டேன். இதில் பிழைகள் இருக்கலாம், மாற்று யோசனைகள் இருக்கலாம். உரையாடலுக்கு நான் வந்து வரவேற்கிறேன். நான் ஏதாவது சொல்கிறதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தால் தாராளமாக தெரியப்படுத்துங்க. இன்னும் வந்து குவாண்டம் ஃபீல்டு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டு, குவாண்டம் டனலிங் இதெல்லாம் பேச ஆசையாக தான் இருக்குது. பட் என்னைக்காச்சும் பேசுவேன்னு நம்புகிறேன். ஸ்வர்ணா, how to find how we are looking life either as particle or wave. If you are suffering, you are looking at as particle. If you are happy, you are looking at as wave. அவ்வளோதான். இந்த சொற்பொழிவை மற்றொரு முறை கேட்டால்தான் எனக்கு கேள்வி எழும். நல்லபடியாக கேளுங்கய்யா. வேவ் தியரியாக வச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியை எப்படி கோரிலேட் பண்ணணும்? ஓகே, தெளிவுக்கு நன்றி. இப்படி ஒரு விடயத்தை இப்போது தான் அறிகிறேன். நல்லதுங்கய்யா. வேவ் தியரியாக வச்சு ஸ்பிரிச்சுவலை எப்படி கோரிலேட் பண்ணணும்? நல்ல கேள்வி. இப்போ உங்களை நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இல்லை நீங்கள் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸா? நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை உணர்ந்தீங்கன்னா யூ ஆர் அ பார்ட்டிக்கிள். எனக்கு கோபம் வருது, என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு பதில் சொல்லலை, எனக்கு இது வேணும், இப்படி எனக்கு எனக்கு என்ன இந்த ஐடென்டிஃபிகேஷன்
இந்த சால்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி வந்துருச்சுன்னா நமக்கு உள்ளுக்குள்ள வி ஆர் ஃபார் ஷூர் பார்ட்டிகிள். ஆனால் இந்த பெரிய பிரபஞ்ச நாடகத்தில் நான் வந்து ஒரு சாதாரண வழிப்போக்கன்கிற ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னா வி ஆர் வேவ். வேவ் வந்து செட்டில் ஆகலைன்னா தான் குதிச்சு பார்ட்டிகளாக மாறும். அது சாதாரணமாக அசைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நாம் நம்ம லைஃப்பில் அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒரே ஒரு கணமேனும் யூ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் நத்திங், யூ ஃபீல் யூ ஆர் இன் வேவ் ஆஃப் பிளிஸ், டிவைன். எல்லாமே ஒரு செகண்ட் ஆச்சும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வேறு கேள்விகளுக்காக கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்டாகத்தான் நான் இதை ஒரு தயக்கத்தோடு தான் நான் இதை வந்து கொடுக்க நினச்சேன். நிறையா நேரங்களில் வகுப்புகள் அப்படின்னு வைக்கும்போது மனிதர்களுடைய தேவைகளை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை சுருக்கி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். நிறைய சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் போயிடும். பட் இது ஓப்பன் செஷனா, நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கடினமான டாப்பிக்களை எடுத்து கொடுக்குறது. ஸோ அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளே கான்டம்ப்ளேட் பண்ணுங்கள். லைஃபினுடைய நிறையா கேள்விகளுக்கு குவாண்டம் பதில் சொல்லும். அறிவியலை பிடித்து தொங்குபவர்களுக்கு குவாண்டம் கண்டிப்பாக வேறு வகையான வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்கும். முரண்களற்ற ஆன்மீகம், முரண்களற்ற மருத்துவம், முரண்கள் இல்லாத உணவு, எங்கேயுமே ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. இங்கே போகிறதா அங்கே போகிறதா. இதுக்கு நீங்கள் சயின்ஸை ரிலை பண்ணிங்கன்னா ரிலை ஆன் குவாண்டம், நாட் ஆன் பார்ட்டிகிள். அதனால் ஐ எம் ஸ்ட்ராங்லி சஜஸ்டிங் டு கெட் இன் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆர் குவாண்டம் வாட் எவர். ஞானம் நத்திங்னு சொல்கிற நிலையை தான் சித்தர்கள் எக்ஸ்டசின்னு சொல்லியிருக்காங்களான்னா, நீங்கள் நத்திங்கை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நத்திங்கிறத புத்திஸ்ட்டு தான் வந்து நத்திங்னு சொல்கிறாங்க. நம்ம ஆட்கள் இந்தியன் ட்ரெடிஷன் வந்து அதை பூரணம்னு சொல்லுது, முழுமைன்னு சொல்லுது. ஸோ பூரணத்தை தான் அவங்க எக்ஸ்டசியாக உணர்றாங்க. எல்லாத்தையுமே பார்த்த சந்தோஷம் அப்படிங்கிற இடம், விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் நத்திங்னஸ்ஸுங்கிறது ஒரு வெறுமையை, ஒரு சூன்யத்தை சொல்கிறதால கொஞ்சம் இத்தினூண்டு டல் அடிக்குது. அதனால் பூரணம், கம்ப்ளீஷன் அப்படின்னு நாம் இன்டர்பிரட் பண்ணுறோம். அதை காருண்யா, ஹவு டு ஸ்விட்ச் டு குவாண்டம் ஃபிசிக்ஸ், வாட் ஆர் த மெத்தட்ஸ்? ஜஸ்ட் கோ ஆன் finding in YouTube, that's enough. Best book to understand this topic. ஐயா, இது நீங்கள் புக்காக படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் சில நூல்கள் படிச்சிருக்கேன். காட் இஸ் நாட் டெட்னு ஒரு புக் இருக்குது, குவாண்டம் டாக்டர்னு ஒரு நூல் இருக்குது. இந்த நூல்கள் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிரிட்ஜ் பண்ண பார்க்கும். பட் சயின்ஸுக்கு நமக்கு ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த புக்ஸை வந்து படிச்சிடலாம். பட் பெஸ்ட்டு வந்து யூடியூப்பில் குவாண்டம்னு அடித்து எதையாச்சும் கேளுங்க. ஜிம் அலி காலி ஆர் காஹில் சம்திங் குவாண்டம் அடிச்சிங்கன்னா மொட்டை தலைவர் ஒருத்தர் வந்து குவாண்டமை பேசுகிறார். பெஸ்ட் நேரேஷன், ஆசம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவரை கேளுங்க. குவாண்டம் சயின்ஸ் தான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை டிஃபைன் பண்ண கிடச்சிருக்கிற பெஸ்ட் மெத்தட். ஏன்னா நிறைய நேரங்களில் சயின்ஸுக்கும் என்னுடைய லைஃபுக்கும் நிறைய மிஸ்மேட்ச் ஆகும். என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து லைஃப்பை வேறு மாதிரி பார்க்க சொல்லும். சயின்ஸ் வந்து இதுதான்ப்பா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும். கன்ஃபியூஷன்ஸ் வரும். ப்ளீஸ் ரிலை ஆன் குவாண்டம் சயின்ஸ். ரொம்ப அழகாக எல்லாம் ஒரு நல்ல ஸ்மூத் ஃப்ளோவில் செட்டில் ஆகிடும். ஜெயஜோதி, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் அலைவரிசை நம்மை பாதிக்குமா? பாதிக்கும், நீங்கள் வீக்காக இருந்தால். இந்த நாய்க்குட்டி வளர்க்கும்போது சொல்லுவாங்க ஆல்ஃபா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆல்ஃபா ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆல்ஃபாவாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா அது உங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யூ டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப், நத்திங் வில் ட்ரபுள் யூ. சுவாமிநாதன், நிர்குண பிரம்மம் இட் செல்ஃப் எ வேவ் ஆர் சகுண பிரம்மம் இஸ் அ வேவ்? சகுண பிரம்மம் தான் வேவ்.
நிர்குண பிரம்மம் வந்து திஸ் இஸ் பியாண்ட் வேவ் அண்ட் பார்ட்டிகிள். சரிங்களா? இஃப் நிர்குண பிரம்மம் இஸ் நாட் வேவ், தென் வேர் டஸ் த வேவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நத்திங், கான்ஷியஸ்னஸ் தான். இது கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணவோ உள்வாங்கவோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்லெஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இஸ் நிர்குண பிரம்மா. அதனால் நிர்குண பிரம்மம் வந்து நத்திங், எதுவுமே இல்லை, வேவும் இல்லை பார்ட்டிகளும் இல்லை, பியாண்ட் டியூவாலிட்டி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது இறங்கி வரும்போது சர்க்குணமாக இறங்கி வரும், கடைசியாக ஒரு பார்ட்டிகிளாக மேனிஃபெஸ்ட் ஆகி நிற்கும். திஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். Sujata, everything has a vibrational frequency, numbers, colors, every person. I really feel the need to explore this. This is covered in quantum science. Yes ma, அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, பார்ட்டிகிளாக பார்க்கும்போது, ஒரு ஃபார்மாக பார்க்கும்போது we see thousands of forms. இதை வைப்ரேஷனாக பார்க்கும்போது மேபி we are seeing 100 vibration. பட் இந்த வைப்ரேஷனையும் கடந்து இஃப் யூ see it as the குணா ஆர் இன்ஃபர்மேஷன் பிஹைண்ட் இட், இன்னும் 10 மாறிடும். 10 இந்த குணங்கள் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேருந்து எமர்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தா கான்ஷியஸ்னஸ்ன்னு தெரியும். தட் இஸ் 1. ஸோ சைனீஸில் வந்து சொல்லுவாங்க 1 became 2, 2 became 3, 3 became 10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பார்ட்டிகிளாக பார்க்க ஆரம்பிச்சிருந்து அப்படியே அப்படியே குறைச்சி பார்க்கும்போது கடைசியாக எக்ஸப்ட் கான்ஷியஸ்னஸ் நத்திங் எக்ஸிஸ்ட் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்கிறது தான் குவாண்டமும் சொல்லுது, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சொல்லுது. ஸோ நேத்தின்னு சொல்கிறதாகட்டும், இது இல்லைன்னு சொல்கிறதாகட்டும், சங்கரர் சொல்கிறதாகட்டும், சங்கரர் வந்து மாயைன்னு சொல்கிறார், உலக மாயாவாதம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து கான்ஷியஸை இன்டர்பிரட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து தான் நிற்குது. ஸோ இன்னும் குவாண்டம் படிச்சிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. நான் லோக்கல், சூப்பர் பொசிஷன், இது எல்லாமே அப்படியே அமேசிங்காக ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு மேட்ச் ஆகுது. தேங்க்யூ. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? எக்ஸ்போனன்ஷியல், வாவ், எஸ். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சுவாமிநாதன், how to experience a nirguna brahman if meditation is the only way? Suggest me any meditation technique to experience it. நிறைய டைம் பேசியிருக்கோம் சுவாமிநாதன். இது வந்து இப்படி வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணி we cannot என்ன சொல்கிறது, we cannot transfer that experience. ஒன்று நான் ரொம்ப எக்யூப்டாக இருக்கணும், உங்களை வந்து தொட்டோன்னே நீங்கள் நிர்குண பிரம்மத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. நான் அப்படி இல்லை. ஸோ இதுக்கு டெக்னிக் இருக்கான்னா we have various techniques, நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும்னு நான் யோசிக்கணும், நீங்கள் என்ன மாதிரியான மனிதர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் விட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதற்கு வகுப்புக்கு வரணும். என் வகுப்புக்குன்னு இல்லை, யார் வகுப்புக்குனாச்சும் வரணும். ஒரு லைஃப் குறித்த ஒரு கிளியர் ஃப்ளோ வேணும். இப்படி தான் நான் ரீடைரக்ட் பண்ணிட்டு போவேன், என்ன நோ காம்ப்ரமைஸ். பதஞ்சலி சொல்கிற மாதிரி தபஸ்ன்னு சொல்லுவார், வைராக்கியம்னு சொல்லுவார். வைராக்கியத்தையும் தபஸையும் விட்டால் யூ கான்ட் டூ எனிதிங், யூ கான்ட் டூ. அப்போது இதெல்லாம் பேசிக்காக நமக்கு வந்து தேவைப்படுது. யூ நீட் சம் டிசிப்ளின், யூ நீட் சம் ஓப்பன்னஸ், யூ நீட் சம் இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் வரும்போது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சீசன் ஆகி கிளியர் ஆச்சுன்னா ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். இல்லை ஒர்க் ஆகலைன்னாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். அதற்கப்புறம் உங்களுடைய டிவைன் வந்து உங்களுக்காக டிசெண்ட் ஆகணும். உங்களுடைய கர்ம கணக்குகள்லாம் கிளியர் ஆகணும், டைம் ஒத்து வரணும். அதெல்லாம் வரும்போது இட் வில் டிசெண்ட், உங்களுக்கு அழகாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து காட்டி கொடுக்கும். இப்படி போகிற போக்கில் சொல்ல முடியாது, கஷ்டம். அட்லீஸ்ட் எனக்கு முடியாது. ஐ வில் ரீட் அண்ட் டிஸ்கஸ் வித் யூ. தேங்க்ஸ் சார். எஸ், ஓகே சுவாமிநாதன், ஓகே. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
இந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் பேசுறது, காலையில் இதை பண்ணுங்க, இந்த ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்கிறது ஓகே ஃபார் அ பார்ட்டிக்கிள். பட் வேவ் சென்ஸ்லேருந்து பேசணுன்னா ஒரே வழி தான், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஷியஸ்னஸ் சம்ஹவ், டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் என்னுடைய மெசேஜ். ஸோ பார்ட்டிக்கிள் சைடுலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணலாம், அதெல்லாம் சொல்லுவேன். பட் வென் இட் கம்ஸ் டு வேவ் ஒன்றே ஒன்று தான், எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, வாட் எவர் இட் டேக்ஸ் யூ டூ அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்பாக்ஸில் ஏதாவது அனுப்புங்க. மற்றவர்களின் அலைவரிசை நம்மை பாதிக்காதபடி எப்படி தற்காத்து கொள்வது? அதே பதில் தாங்கம்மா. உங்களை உயர்த்துங்க. உங்களை எப்படி உயர்த்துவீங்க? உங்கள் ஐடியாவை மாற்றணும். நீங்கள் உலகத்தை பார்க்கின்ற விதத்தை மாற்றணும். வென் யூ சேஞ்ச் ஹவ் யூ லுக் அட் திங்ஸ், த திங்ஸ் வில் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் பிளாங்கினுடைய ஐடியா இது. அப்போ நீங்கள் மற்றவர்கள் அலைவரிசை பாதிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். இது பாதிக்காதுன்னு பார்க்குற பார்வையை நீங்கள் பெறணும். எப்படி பெற முடியும்? 2-3 ப்ராக்டிசஸ் மூலமாக யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட். தென் இஃப் யூ ஹேவ் தட் விஷன், நோபடி குட் டிஸ்டர்ப் யூ. அதனால் இட் டேக்ஸ் அ ப்ராக்டிஸ். 1 2 3 இப்படி பண்ணுங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய கோரை தெரிஞ்சுக்காமல் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். நீங்கள் எங்கே உங்களுடைய வீக்னஸை வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் கேன் ஹெல்ப். வேற ஒருத்தங்களுடைய வேவ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் குவாண்டம் டனலிங்னு சொல்கிறாங்க. எ பார்ட்டிக்கிள் இப்போ இந்த பந்து எடுத்து செவுத்தில் அடித்தா பந்து நம்ம கையில் திரும்பி வந்துடும்ல. குவாண்டம் டனலிங் படி ஒரு பார்ட்டிக்கிள், ஐ மீன் ஒரு வேவ் இந்த செவுத்தில் மோதிச்சுன்னா செவரை தாண்டி அந்த சைடு போயிடும். அப்படி தான் சவுண்டு நமக்கு கேட்குது செவரை தாண்டி. இதுக்கு குவாண்டம் டனலிங்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் கர்மாவை நம்புகிறீர்களா? எஸ், 200% ராஜ்குரு. தமிழ்ச்செல்வன், how to move on like a wave with unanswered questions in spirituality, or it is inborn nature to understand wave? கேள்வி எனக்கு புரியல தமிழ்ச்செல்வன். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறேன். எப்படி வேவ் மாதிரி வாழ்க்கையில் நான் பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை டிஃபைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அகங்காரம் ஐடென்டிட்டி ஆர் ஈகோ உங்களை இதுதான் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்குள்ளே போடுது இல்லையா? அதை நீங்கள் உடைக்கிற வரைக்கும் யூ கேனாட் பிஹேவ் லைக் அ வேவ். யூ வில் பி அ பார்ட்டிக்கிள். பார்ட்டிக்கிளாக இருந்தீங்கன்னா உலகம் உங்களை தாளித்து எடுத்துரும். லைஃப் உங்களை தாளித்து எடுக்கும். ஏன்னா நீங்கள் உடச்சிக்கிட்டு வேவாக மாறணும் தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ, சப்போர்ட்டிங் யூ. அதனால் என்னுடைய பர்சனல் விஷ், நான் இப்படி எனக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ஒரு ஐடென்டிட்டியிலேருந்து உடச்சிக்கிட்டு, யா என்ன வேணால் சொல்லுங்கயா, நான் ஹானஸ்ட்டாக கேட்குறேன், என்னை நகர்த்திட்டு போங்க அப்படின்னு ஒரு சரண்டருக்கோ இல்லை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ வந்துட்டிங்கன்னா வேவுக்குள்ளே வந்துடலாம். அப்புறம் ரெண்டையும் தாண்டி போயிடலாம். குட் கொஸ்டின் தமிழ்ச்செல்வன், நன்றி. வேறு கேள்விகள்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் தெரியலை. நான் சரியாக உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த விஷயங்களை குறித்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுதான் எவ்ரிதிங். எல்லா ஆர்ட்டும் இங்கிருந்து தான் எமர்ஜ் ஆகுது, வேவ்லேருந்து தான் எமர்ஜ் ஆகுது. எல்லா மெக்கானிக் திங்ஸ், லாஜிக்கல் திங்ஸ்லாம் பார்ட்டிக்கிள்லேருந்து எங்கேஜ் இவால்வ் ஆகுது. ஜெயஸ்ரீ, மாற்றி யோசிக்கணும் என்று எண்ணி நான் என்னை எதிர் அதிர்வுகளை தாக்காது செய்யும் செயல்கள் என் சுயத்தை கட்டுப்படுத்தி தான் செய்கிறேன். என்னை சமாதானப்படுத்தி செய்ய முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல் பொறுமையை இழக்க செய்கிறது. எஸ், தட்ஸ் த ஸ்ட்ரகிள் ஆஃப் பீயிங் எ பார்ட்டிக்கிள். அப்படி தான் இருக்க முடியும்.
உங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மைங்கம்மா. யூ நீட் சப்போர்ட், யூ நீட் அ மாஸ்டர், யூ நீட் கைடன்ஸ், யூ நீட் புக்ஸ், யூ நீட் சம் ஓப்பனிங். அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் பாத்திரங்களை கழுவி ஏக்கத்தோடையாவது காத்திருக்கணும். யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து தள்ளிட்டு போவாங்க, நீங்கள் அதற்கு ஓகேன்னு இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். உங்களால் உங்களை மேலே கொண்டு வர இப்போதைக்கு முடியாது. யூ நீட் ஹெல்ப். சுவாமிநாதன், மை கர்மா இஸ் இம்ப்ரிண்ட்ஸ் இன் த வேவ், ஹவு இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு மை நெக்ஸ்ட் பர்த். ஏ அப்பா, கர்மா வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் இட் வில் புஷ் யூ டுவர்ட்ஸ் பார்ட்டிக்கிள். ஸோ யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த பார்ட்டிக்கிள். கர்மா ரொம்ப லோடு கம்மியாக இருந்தால் அப்படி ஒரு தடவை தள்ளிட்டு திருப்பி வேவுக்குள்ளேயே இழுத்துரும். ஸோ உங்களை ஓரளவுக்கு சேஃபாக வச்சுருக்கும். அதனால் கான்ஷியஸ் கர்மாவாக இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சிடலாம். அன்கான்ஷியஸ் ஹீப் ஆஃப் கர்மாவாக இருந்தால் தண்ணியாக இல்லை ஐஸ் கட்டியாக மாறிடும், கஷ்டம். அதனால் கர்மாவை பற்றி இன்னும் பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இதை நாம் அப்ரோச் பண்ணணும். மேபி கர்மா பற்றி ஒரு ஒர்க் ஷாப் செய்யலான்ட்டு இருக்கேன். லெட் மீ சி. தமிழ்ச்செல்வன், நன்றி. யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் வாவ், மேக்கிங் மீ டு சர்ச் மோர். தேங்க்யூ. கிருத்திகா, ஹவு டு அவர் செல்ஃப் ரெடி ஃபார் அ மாஸ்டர், ஹவு டு கீப் அவர் செல்ஃப் ரெடி ஃபார் அ மாஸ்டர். ஓகே, ஒரு மாஸ்டர் இப்படி தான் இருக்கணும்னு எந்த வகையான டெஃபனேஷனும் வச்சுக்காமல் இருங்க. யூ வில் ஃபைண்ட் யுவர் மாஸ்டர். ரெண்டாவது பாயிண்ட், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்காமல் இருங்க. யூ வில் ஃபைண்ட் யுவர் மாஸ்டர். எப்படியாச்சும் என்னோட சோர்ஸை நான் வந்து தொற்ற மாட்டேனா, எனக்கான செட்டில்மெண்ட் எனக்கு கிடைக்காதா, எனக்கான பீஸ் எனக்கு வந்து சேராதா, என்னோட வாட் எவர் காட் ஆர் என்னுடைய சோர்ஸ் இது வந்து என்னை காப்பாற்றாதா அப்படின்னு நியாயமான ஏக்கத்தோடு அழுங்க. திருவாசகத்தில் ஒரு லைன் வரும், வினையேன், அதாவது நான் வினையேன்னா கர்மத்தால் ஆன நான் அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்கவாசகர் பாடுறார். எனக்கு எதுவுமே தெரியாது, பற்றிலனேனும் பணிந்திலனேனும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே அப்படின்னு பாடுறாரு. எனக்கு பற்று கிடையாது உன் மேலே, எனக்கு வந்து பக்தி கிடையாது, எனக்கு பக்தி செய்ய தெரியாது உன்னை, ஆனால் தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுறேன்னு பாடுறாரு. ஹானஸ்டான ஏக்கம் மாணிக்கவாசகர். அந்த ஏக்கம் இருந்தால் கண்டிப்பாக கடவுள் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துடுவார். பூட்டின வீட்டுக்குள்ளே புகுந்து டீச் பண்ணுறதுக்கு கடவுளாலையும் குருவாலையும் மட்டும்தான் முடியும். அதனால் உங்களுடைய அழுகை நியாயமாக இருக்கணும். அந்த அழுகைக்கு தக்க மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்கணும். நைட்டு வந்து கடவுளுக்காக அழுதுட்டு காலையில் அப்படியே எகென்ஸ்டாக ஓடிட்டு இருந்தோம்னா கடவுளே உட்காந்து வெயிட் பண்ணுவார், இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு. ஸோ வி கேனாட் ரிசீவ் குரு ஆர் குரு ஹுட் ஆர் வாட் எவர். அதனால் உங்களுக்கு நீங்கள் நியாயமாக இருங்க. அப்சல்யூட்லி பி வல்னரபிள். யார் வேணால் வந்து காயப்படுத்தட்டும், அழுங்க, ஏக்கத்தோடு ப்ரே பண்ணுங்க, கேளுங்க, கெஞ்சுங்க. இட் வில் ரீச் யூ, ஃபார் ஷூர் இட் வில் ரீச். எனக்கெல்லாம் பின்ன எப்படி கிடச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஐ ஹேவ் நோ குவாலிஃபிகேஷன். எனக்கெல்லாம் 0 குவாலிஃபிகேஷன். அழுகிறது உருப்படியாக அழுவேன், ஐயோ வலிக்குதே கடவுளே காப்பாற்றுன்னு அழுவேன், ரொம்ப அழுதுருக்கேன். இன்றைக்கி வந்து அவ்வளோவையும் அள்ளி போட்டிருக்கார். பிக்சையாக சொல்கிறேன், ஒன்றுமே என் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு நல்லா தெரியுது. என்னோடய 10 வருஷத்தை பின்னாடி பார்த்தான். குப்பையில் இருந்த என்ன நல்லபடியாக வச்சுருக்காரு. என்னைக்கு கோபுரத்தில் உட்கார வைக்க போகிறாரு, இல்லை உட்கார வைப்பாரா தெரியாது, அது அவர் விருப்பம். ஆனால் என் அழுகை நியாயம். நிஜமாக அழுதேன். என்னுடைய தப்பு எதுவோ அதை சொல்லி அழுதேன். முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் இருந்தேன் தவறுகளை. தவறு செய்யும்போது கான்ஷியஸாக செஞ்சேன். அவங்க சொன்ன சரிகளை திட்டவட்டமாக செஞ்சேன். ஒவ்வொரு படியாக மேலே வந்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த வழியை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ கௌரி, தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா, இல்லை இன்னும் கேள்விகள் இருக்கிறதா? ஸோ இந்த வேவ் பார்ட்டிகள் பற்றி நிறையா படிங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சஜஸ்டிங். அப்படியே அழகாக நம்ம ஊர் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு மெர்ஜ் ஆகுது. சுனிதா, தேங்க்யூ. இன்றைக்கு உலகம் வந்து அறிவியல் படி பார்க்க சொல்லி கொடுக்குது. அதனால் குவாண்டம் சைடு வந்து பாருங்கள். ஹவு டு நோ வாட்ஸ் ரைட் ஆர் ராங்?
கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், வர்றதை சட்டுன்னு என்னால் சொல்ல முடியலை. யூ cannot know வாட் இஸ் ரைட் ஆர் ராங் தான் நேரடியான பதில். we cannot know, we can only know about ourselves. அது ரைட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஒன் மேன்ஸ் பாய்சன் இஸ் அதர்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சரின்னு படம் இன்னொருத்தனுக்கு தப்பாக படும். ஏன் எனக்கே நாளைக்கு அது சரி தப்பாக மாறும். அப்போது இதுதான் சரி நான் எப்படி டிஃபைன் பண்ணுறது? இன்னும் ஐ கேனாட் டிஃபைன், பட் ஐ கேன் டிஃபைன் சம்திங். அது இது நான் அப்படின்னு என்னோடய சோர்ஸோடு கனெக்ட் பண்ணி ஐ கேன் பி கான்ஷியஸ் அபவுட் சம்திங். அங்கிருந்து தான் அதை எது கெடுக்காமல் இருக்குதோ அதை ரைட்டுன்னு நான் சொல்லலாம். அதனால் ஐ cannot define anything right or wrong. It is based on individuals' particle perception. பட் கான்ஷியஸுக்கு எதுவுமே ரைட்டாக ராங் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நிறைய தப்பு நடக்குது. இந்த யூனிவர்ஸ் அலோவ் பண்ணியிருக்கேன், கடவுள்னு சொல்கிறவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் தப்பானவரா? கடவுள் தப்பாக ப்ரொமோட் பண்ணுறாரா? நோ, எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் குட். யாருக்கு எப்போ எதனால் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். எவ்ரி திங் இஸ் ஒர்ஸ்ட் அண்ட் chaotic. யாருக்கு எதனால் எப்போ மாறும். அதனால் we cannot define what is right or wrong. We are not that much smart to define something is right or wrong. What do you mean by doing a mistake consciously? I don't mean you do mistake consciously. You be conscious about your mistakes அப்படின்னு சொல்கிறேன். சுஜாதா தேங்க்யூ. சுனிதா, நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்று தோணுது. கேட்டுக்கிட்டே இருங்கம்மா, யூடியூப்பில் இருக்குது, வேறு என்ன சொல்கிறது. எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசை. என்ன கஷ்டமாக இருக்குன்னா என் மொபைலில் என் முகம்தான் தெரியுது, அதையே பார்த்துட்டு இருக்க முடியுது. அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் எனக்கு இப்படி தான் நடக்குது. ஐ எம் அப்சர்விங் த அப்சர்வர்னு ஆகுது. ஸோ அது ஒரு மாதிரி இருக்கிறதால ஒரு லெவலுக்கு மேலே போதும் அப்படின்னு ஆகுது. இங்கே சுற்றி மோட்டர் ஓடிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அடைச்ச ரூம்குள்ளேருந்து பேசுகிறேன், ஒரு மாதிரி காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது, அதனால் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி நேர்லனா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம். மனம் பார்ட்டிகிள் ஆர் வேவ்? வேவ். ஈகோ பார்ட்டிகிள்? நோ, வெயிட். மனம் பார்ட்டிகிள் ஆர் வேவ்? ஒரு விஷயம், அதாவது எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணுனா ஒரு மாதிரியும் அப்சர்வ் பண்ணலைன்னா ஒரு மாதிரியும் டெண்டன்சியை பொறுத்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மனம் அப்சர்வ் பண்ணுனா காணாமல் போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சர்வ் பண்ணாமல் விட்டால் மைண்ட் அப்படியே கிராஸாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்சர்வ் பண்ணுனா இட் கோஸ் அவே, அப்சர்வ் பண்ணாமல் விட்டால் இட் கெட்ஸ் பார்ட்டிகிள். ஸோ மைண்டுக்கு டியூவாலிட்டி இன் நேச்சர். அப்படி இருக்கும்போது அது உங்களை பொறுத்து மாறும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, கிருத்திகா, இஸ் லைட் பார்ட்டிகிள் ஆர் வேவ்? வேவ்மா, வேவ், 200% வேவ். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த கைக்கு பின்னாடி இருந்து லைட்டு விழுந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஷேடு தெரியும் இல்லையா? தட் மீன்ஸ் இட் இஸ் வேவ். ஏன்னா தண்ணி தான் இப்படி போகும், சவுண்டு தான் இப்படி போகும், அதே மாதிரி லைட்டும் இப்படி போகுது. ஸோ லைட் இஸ் வேவ். ஓகே, சிறப்பு, நன்றி. லைவ்லேருந்து வெளியேறிட்டுமா? தேங்க்யூ.